அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர் டிஎன்யூஆர்பி 2025க்கான சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் 1 ரன் ஆகின்னு இருக்குது. இப்போ டெஸ்ட் பேட்ச் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான டேட் கூடிய விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம். அதாவது ஸ்டார் 25 அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டெஸ்ட் பேட்ச் இப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ஷெடியூல், அதுக்கான மெட்டீரியல், அதுக்கான ஒரு ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோவோட உங்களுக்கு நான் சொல்லுவேன். ரொம்ப டீட்டெயிலான அது உங்களுக்கு நாங்கள் எப்படி ஒரு டெஸ்ட் சீரீஸ் நடக்கும், அதுக்கு எப்படி ரிவிஷன் கொடுப்போம், எந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் செட் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதுக்கு புதுசாக லாவில் எப்படி செட் பண்ணால் நீங்கள் அது எப்படி உங்களுக்கு படிக்கணும், அதுக்கு எப்படி ரிவிஷன் பண்ணணும்னு முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்பிளைனோட நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் டெஸ்ட் பேட்ச் 1 அப்படி தான் ரொம்ப ரிவிஷன்ஸ்லேருந்து எல்லாமே டெஸ்ட்லேருந்து ரொம்ப ப்ரீஃபாக கொடுத்துன்னு இருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிஎன்எஸ்எஸ் இயல் 6 பார்க்க போகிறோம். பிஎன்எஸ்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா. அதாவது இயல் 6ன்றது 63லேருந்து 93 வரைக்கும் செக்ஷன். முன்னிலையாவதை கட்டாயப்படுத்தும் நீதிமுறை கட்டளைகள். முன்னிலையாவதை கட்டாயப்படுத்தும் நீதிமுறை கட்டளைகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் அழைப்பாணைகள். அதாவது 63லேருந்து 71 வரைக்கும் அழைப்பாணைகளை பற்றி சொல்லுது. சம்மன்ஸ். அதாவது 63 என்ன சொல்லுது? அழைப்பாணையின் வடிவம், ஃபார்ம் ஆஃப் சம்மன்ஸ். சம்மன்ஸோடைய வடிவம் எப்படி இருக்கும்? சம்மன்றது எழுத்து வடிவில் இருக்கும். 2 காப்பி இருக்கும். நீதிமன்றத்துடைய ஹெட் கிளர்க்கு தான் அதில் சைன் பண்ணுவார், வேறு யாரும் சைன் பண்ண மாட்டாங்க. நீதிமன்றத்தில் தலைமை வகிக்கின்ற ஒரு அலுவலர், அப்படி இல்லையா ஹைகோர்ட் அந்த அப்போ இருக்கிற ஒரு விதிப்படி யாருன்னா ஒருத்தங்க அலுவலராக கையெழுத்து போட உத்தரவு போடுவாங்க. அவருடைய கையெழுத்து தான் இருக்கும். நீதிமன்றத்துடைய முத்திரை இருக்கணும். அதுவே ஒரு மின்னணு தகவல் தொடர்பு, ஒரு இமெயிலையோ இல்லை எதனா அந்த எலக்ட்ரானிக் டிவைஸில் எதனா ஒன்று அனுப்புகிறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நீதிமன்றத்துடைய முத்திரை அதில் இருக்கணும். டிஜிட்டல் சிக்னேச்சர் அதில் கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் அழைப்பாணையின் வடிவம். 64 பாருங்கள். அழைப்பாணையை சார்பு செய்தல் எவ்வாறு? அழைப்பாணையை சார்பு செய்தல், ஹவு டு சர்வ்டு. சம்மன்ஸை எப்படி சார்பு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்மன் அழைப்பாணையை எப்படி சார்வ் பண்ணலான்னா, அழைப்பாணை ஒரு காவல் அலுவலரோ அப்படி இல்லையா கோர்ட்டு எதனா ஒரு ஆளை நியமிக்கும். ஒரு பொது ஊழியர், ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டோ அவங்க எடுத்துன்னு போய் சார்வ் பண்ணணும். அப்படி சார்வ் பண்ணக்குள்ள அவங்க ஒரு பதிவேடு, ஒரு ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும். அதில் அந்த அவங்களுடைய மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி எண், அப்புறம் கவர்மெண்ட்டு சில விதிகள் சொல்லும். அந்த விதிகள் எல்லாத்தையும் அந்த ரெக்கார்டில் பதிவு பண்ணணும். கூடியமான வரைக்கும் அந்த சம்மன் நேரில் போய் தான் சார்வ் பண்ணணும். சம்மன் எப்படி பண்ணணும்? நேரில் போய் தான் சார்வ் பண்ணணும். அந்த 2 காப்பி தருவாங்க. அதில் நீதிமன்றம் அந்த ஒரு காப்பியில் கண்டிப்பாக கொடுத்ததுக்கான ஒரு எவிடன்ஸாக சைன் வாங்கிடுவாங்கன்னா கண்டிப்பாக அதில் சைன் வாங்கின்னு வரணும். அப்படி இல்லையா மின்னணு தகவல் தொடர்பு, எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலயமா நாம் என்ன பண்ணலாம்? சம்மனை அனுப்பலாம். அதாவது வாட்ஸ்அப்பில் கூட சம்மனை அனுப்பலாம். அதுக்காக தான் எல்லாத்தையும் உங்களுக்கு செல் நம்பர் எல்லாமே கேட்குறாங்க. ஒரு மெயிலோ ஒரு வாட்ஸ்அப்போ, ஏன்னா இப்போ எல்லாருமே செல்லு வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஒரு வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக சம்மனை சார்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 65 பாருங்கள். கூட்டு நிறுவனங்கள் மற்றும் சங்கங்களுக்கு அழைப்பாணையை சார்பு செய்தல். கூட்டு நிறுவனங்கள், அதாவது ஒரு கார்ப்பரேட்டோ அப்படி இல்லைன்னா ஒரு சொசைட்டியோ அவங்களாம் எப்படி சார்வ் பண்ணுவாங்கன்னா, அவங்களாம் போஸ்ட்டு, ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் சார்வ் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ சொசைட்டியில் எதனா லோன் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்மன் வரும். வீட்டில் அஞ்சல் மூலயமா உங்களுக்கு சம்மன் வரும். அது மாதிரி இப்போ 66 பாருங்கள். நீதிமன்றத்தில் தோன்றுவதற்கு கட்டளையிடப்பட்டவர்களை கண்டுபிடிக்க முடியாத போது சார்பு செய்வது எவ்வாறு என்பது. இப்போ கோர்ட்டில் இந்த டைமிங்கில் இந்த டேட்டில் நீங்கள் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க.
அப்போ அவனை கொடுக்க அந்த நபரை இந்த டைமில் இந்த டேட்டில் ஆஜராக்க சொல்லி சம்மனை கொடுக்கக்குள்ளே அங்கே போய் பார்க்கக்குள்ளே ஆள் இல்லை. அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் எப்படி சம்மனை சார்வ் பண்ணதாக எடுத்துக்கணுன்னா, இப்போ நீங்கள் போய் அந்த வீட்டுக்கு போகிறீங்க, இப்போ அந்த வீட்டில் அவன் இல்லை, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வீட்டில் குடியிருக்கிற அவங்க ரிலேஷன் யாருன்னா ஒருத்தவங்கள, அதுவும் வயது வந்த ஆண், நல்லா ஞாபகம் வச்சிங்க, வயது வந்த ஆண் அவன்கிட்ட தான் கொடுக்கணும். வயது வந்த ஆண் அடல்ட்டு, வயது வந்த ஆண் உறுப்பினர், அவங்கள்ட்ட நீங்கள் என்ன பண்ணணும், சம்மனை கொடுத்து ஒரு காப்பி கொடுத்து அதில் சைன் வாங்கின்னு அது வரலாம். அப்போ இந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா அதே அந்த இடத்துல அந்த வீட்டோடைய வேலைக்காரன் இருக்கிறான். இப்போ நீங்கள் அவன்கிட்ட கொடுத்து சம்மனை சார்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஐடியா பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த சம்மன் எடுத்துக்காது. ஏன்னா வேலைக்காரர் ஒரு குடும்பத்துடைய உறுப்பினர் ஆக மாட்டார். இதெல்லாம் கேட்பாங்க. குடும்பத்துடைய வேலைக்காரர் ஒரு சம்மன் சார்வ் பண்ணக்குள்ளே வேலைக்காரரோட சார்வ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா வேலைக்காரர் அந்த குடும்பத்துடைய உறுப்பினர் கிடையாது. அப்போ நீதிமன்றத்தில் தோன்றுவதற்கு கண்டுபிடிக்க முடியாத போது சம்மனை எப்படி சார்வ் பண்ணலாம், அவன் ரிலேஷன்கிட்ட வயது வந்த ஒரு ஆணுக்கிட்ட சம்மனை சார்வ் பண்ணலாம். அதான். அதுக்கு அடுத்தது பாருங்கள் 67, வீடு அல்லது வீடு சார்ந்த இடத்தில் ஒட்டி சார்பு செய்தல். வீடு அல்லது வீடு சார்ந்த இடத்தில், அதாவது ஆக்சுவலாக 67 எப்படி இருக்குன்னா, முன்னால் வகை செய்யப்பட்டவாறு சார்பு செய்ய முடியாத போது நடைமுறை என்ன என்பது. முன்னால் அப்படின்னா முன்னால் வகை செய்யப்பட்டவாறு சார்பு செய்ய முடியாத, இதுக்கு முன்னாடி 64, 65, 66 அது மாதிரி நேரத்துலலாம் சார்பு செய்ய முடியாது. என்ன பண்ணலான்னா, என்ன பண்ணணும், அந்த சம்மனை என்ன பண்ணணும்னா 2 கொடுப்பாங்கள்ல, அதில் ஒரு காப்பியை எடுத்துன்னு போய் அவங்க வீட்டில் தெரிகிற மாதிரி பார்த்த உடனே தெரியணும். அப்படி அது உங்களுக்கு எந்த இடம், அங்கே சம்மன் சார்வ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு போன உடனே தெரியும். இப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், சம்மனை சார்வ் பண்ணி ஒட்டிடணும். ஒட்டிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரிவிக்கணும். இது மாதிரி நான் இந்த இடத்துல ஒட்டிட்டேன் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவருக்கு மேஜிஸ்ட்ரேட் ஓகே சம்மன் சார்வ் பண்ணதான் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் எடுத்துக்கினாலும் சரி. அப்படி இல்லையா திரும்ப சம்மன் என்ன பண்ணலாம், சார்வ் செய்வதற்கு கட்டளையும் போடலாம். இதுதான் 67. 68 பாருங்கள், அரசு ஊழியருக்கு சார்பு செய்தல். அரசு ஊழியருக்கு, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கிறாரு, அவர் மேக்சிமம் இப்போ போலீஸ் எல்லாருக்குமே சம்மன் கொடுப்பீங்க. ஏன் சம்மன் கொடுப்பீங்கன்னா அப்புறம் ஐஓ இருக்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே நடக்கும். அப்போ அந்த என்கொயரியில் நடக்கக்குள்ள என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஐஓவையும் கூப்பிடுவாங்க. அப்போ சம்மனை கொடுத்து தானே கூப்பிடணும். அப்போ சம்மனை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, சம்மனை நேராக போன உடனே அந்த அரசு ஊழியருக்கு டைரெக்டாக போய் கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் எஸ்பி ஆஃபீஸுக்கு சம்மனை வாங்குறீங்கன்னு வச்சுங்க, ஃபஸ்ட்டு எஸ்பி ஆஃபீஸில் போய் நீங்கள் கொடுக்கணும். ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க, அப்போ டிஸ்ட்ரிக்டில் உங்கள் எஸ்ஐக்கு ஒரு சம்மன் கொடுக்குறாங்க. அப்போ சம்மன் கொடுக்கக்குள்ள நீங்கள் அந்த சம்மனை எடுத்துன்னு போய் எஸ்பி ஆஃபீஸில் போய் நீங்கள் அங்கே தபால் செக்ஷன் ஒன்று இருக்கும், அங்கே போய் கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை என்ட்ரி பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, டிஎஸ்பி கன்சர்ன் டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு அவங்க அனுப்புவாங்க. அப்போ டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு அனுப்பி டிஎஸ்பி என்ன பண்ணுவார்னா அதை பார்த்துட்டு அவர் தான் இன்டிமேஷன் கொடுப்பார். டிஎஸ்பி ஆஃபீஸில் இருந்து தான் என்ன பண்ணுவாங்க, எஸ்ஐக்கு இதுமாரி சம்மன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரு ஃபார்வர்ட் பண்ணுவார். டிஎஸ்பி எஸ்ஐக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் எஸ்ஐக்கு போகும். ஆக்சுவலாக இப்படி தான் நீங்கள் சம்மன் சார்வ் பண்ணணும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் உங்கள் எஸ்ஐக்கு. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சம்மனை நேராக வாங்கி எஸ்ஐக்கிட்ட கொடுப்பீங்கள்ல. எந்த ஒரு பிரச்சனை இல்லாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அது ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சுன்னா அப்புறம் எல்லா விஷயத்திலையும் அப்போ தான் ரூல்ஸு பேசுவாங்க. அப்போ அரசு ஊழியருக்கு சார்பு செய்தல் 68. அரசு ஊழியருக்கு சார்பு செய்தல். 69 பாருங்கள், வட்டார எல்லைகளுக்கு வெளியே அழைப்பாணையை சார்பு செய்தல். வட்டார எல்லைகளுக்கு வெளியே அழைப்பாணையை சார்பு செய்தல். நீதிமன்றத்தில் இந்த தேதியில் இந்த டைமில் முன்னிலையாகணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க,
ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து சம்மன் வந்து கொடுப்பாங்க. அவன் வந்து வெளியில் தான் இருக்கிறான் அப்படின்னா நீங்கள் அங்கே எடுத்துன்னு போய் என்ன பண்ணலாம், சார்பு செய்கிறதுக்கு அங்கேயும் போய் கொடுக்கணும் அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட் வந்து பர்மிஷனோடு சொல்லுவார். 70 பாருங்கள், மேற் சொன்ன சந்தர்ப்பங்களில் சார்பு செய்யப்பட்டிருக்கின்ற அலுவலர் வராத போது சார்பானதற்கான நிரூபணம். மேற் சொன்ன சந்தர்ப்பங்களில், மேலே சொன்ன இதுக்கு முன்னாடி இருந்த அந்த 65 66 இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் சார்பு செய்யப்பட்டிருக்கின்ற அலுவலர் ஆபீசர் வராத போது சார்பானதற்கான நிரூபணம். அடுத்தது 71 பாருங்கள், சாட்சிக்கு அழைப்பானை சார்பு செய்தல். சாட்சிக்கு விட்னஸுக்கு சம்மன் சார்பு பண்ணுறது என்ன சொல்லுது, 71 சொல்லுது. அப்போ விட்னஸுக்கு நீங்கள் சம்மன் எது சொல்லும், 71 சொல்லும். அப்படியே ஒரு ரிவிஷன் பாருங்கள், அப்படியே பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் இது வந்து என்னன்னா என்ன அதான் தெரிஞ்சுக்கணும். இப்போ 63ன்றது என்ன சொல்லுது, அழைப்பானையின் வடிவம். அப்போ 64 என்ன சொல்லுது, அழைப்பானையை சார்பு செய்தல் எவ்வாறு. 65 என்ன சொல்லுது, கூட்டு நிறுவனங்கள் சங்கங்கள் சொசைட்டிக்கு அழைப்பானையை சார்பு செய்தல். 66 என்ன சொல்லுது, நீதிமன்றத்தில் தோன்றுவதற்கு கட்டளையிடப்பட்டவர்களை கண்டுபிடிக்க முடியாத போது சார்பு செய்வது எவ்வாறு. அதாவது ஒரு கோர்ட்டு சொல்லி அவனை கண்டுபிடிக்க முடியல, அப்போ எப்படி சம்மனை சார்பு பண்ணுறது, அவ்வளோதான். 67 என்ன சொல்லுது, வீட்டில் போய் ஒட்டி சம்மனை சார்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. 68 என்ன சொல்லுது, அரசு ஊழியருக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சம்மனை சார்பு பண்ணுறதை சொல்லுது. 69க்கு என்ன சொல்லுது, வட்டார எல்லை அவுட் சைட், புரியுதுங்களா, அதாவது அவுட் சைடு லோக்கல் லிமிட்டர்ஸ், வட்டார எல்லைகளுக்கு வெளியே அழைப்பானையை சார்பு செய்தல் பற்றி சொல்கிறது 69. 70 வந்து என்னது, அலுவலர் ஆபீசர் வரலன்னா சார்பு செய்வதற்கான நிரூபணம். நான் சொல்கிறத அப்படியே ஞாபகம் வச்சுக்கினாலே போதும். 70 என்ன சொல்லுது, ஆபீசர் வரல, அப்போ சார்பானதற்கான நிரூபணம். 71 என்ன சொல்லுது, சாட்சி விட்னஸுக்கு சம்மனை கொடுக்கறது. 71 என்னது, விட்னஸுக்கு சம்மனை கொடுக்கறது, அவ்வளோதாங்க. இது வந்து என்னது, சம்மன். அடுத்தது வாரண்ட், பிடிக்கட்டளை. பிடிக்கட்டளை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.